வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல், அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையும். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை வாழ்க வளம், வாழ்க வாழ்க வளமுடன். நண்பர்களே, வாழ்த்து என்று சொல்லக்கூடிய மகா மந்திரத்தினுடைய விளக்கத்தை இன்றைய விஞ்ஞான உலகத்தோடு இணைத்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது இந்தியா என்ற நாடு மிகவும் ஒரு பழமை பெற்ற ஒரு நாடு. பழமை பெற்ற நாடு அப்படிங்கிறதுனால இங்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பல்வேறு விதமான சூட்சுமங்கள் மனித வாழ்க்கைக்கு இயற்கையை பற்றிய இறைவனை பற்றிய சூட்சுமங்கள் ரகசியங்கள் எல்லாம் கண்டறியப்பட்டு விட்டது. ஆனால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் அந்த அளவுக்கு அறிவுல உயராத காரணத்தினால அந்த சூட்சுமங்களை எல்லாம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி கோவில்கள்ல சிலைகளாக, மந்திரங்களாக, எந்திரங்களாக, தந்திரங்களாக நிறைய சொல்லி வச்சுட்டோம். இன்னைக்கு இருக்கிற உலகம் விஞ்ஞான உலகமா இருக்கிறதுனால பெரும்பாலான மக்களுக்கு, குழந்தைகளுக்கு அந்த ஆன்மீகத்தின்பால் பெரிய நாட்டம் இல்லை. அப்படியே வந்தாலும் ஏதோ தங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார் கடவுள் அப்படிங்கிற மாதிரிதான் நம்பிக்கையில வர்றாங்களே தவிர கடவுளை பற்றிய அந்த இறை சக்தியை பற்றிய உண்மையான ஆற்றலை விளக்கக்கூடிய இடம் ரொம்ப குறைவு. அப்ப நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது ஒவ்வொன்றுமே மிகப்பெரிய விஷயங்களைத்தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த காலகட்டத்துல விஞ்ஞான பூர்வமா விளக்குனா மட்டும்தான் நாம அதை ஏற்றுக்கொள்கிறோம். சரிங்களா? இன்னைக்கு எதுனாலும் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம வந்துட்டோம். அப்ப சயின்ஸ் சொல்லிருச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா நம்ம கருத்துல எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதே சயின்ஸ்ல அது சொல்லப்படலை அப்படின்னா அது ஏதோ மூட நம்பிக்கையை எடுத்துக்கிறோம். மூட நம்பிக்கை இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. பட் இப்பதான் ஒவ்வொன்னா நம்ம முன்னோர்கள் சொன்னதுக்கு அறிவியல் விளக்கத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது பழைய சோறு குடிங்கன்னு நாம சொல்றப்ப யாரும் குடிக்கல. ஆனா விஞ்ஞான பூர்வமா பழைய சோறு குடிச்சா எத்தனை நன்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் குடிக்கிறாங்க. குறிப்பா 500 ரூபாய்க்கு விற்கிறாங்களாமா பழைய சோறு ஒரு ஒரு கப்பு ஃபாரின்ல. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, இந்த விஞ்ஞான ஒண்ணு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாதான் நம்ம மக்கள் அதுக்கு வருவாங்க போல. அப்படி ஒரு சூழல் மாறிட்டு இருக்கு. பட் அதுல ஒரு அறிஞர் என்ன சொல்றாருன்னா, உங்க விஞ்ஞானம் இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வர்றதுக்குள்ள நீங்க இருக்கிறதெல்லாம் அழிக்காம இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிதானுங்களா? முன்னோர்கள் எத்தனையோ விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. சரிங்களா? அது எல்லாத்தையும் நீங்க அழிக்காம பாதுகாக்கணும். விஞ்ஞானம் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. விஞ்ஞானத்தால எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. வாழ்த்து அலைக்குள்ள இன்னைக்கு நான் பேச போற ஒரு சயின்ஸை விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு. பட் இது முழுமையான கண்டுபிடிப்புன்னு சொல்லிட முடியாது. இவ்வளவுதான் வாழ்த்துக்குள் இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இன்றைய விஞ்ஞானம் ஒரு முழுமையான விஞ்ஞானம் கிடையாது.
இன்னைக்கு விஞ்ஞானத்தில் நம்ம எவ்வளவு உயர்ந்திருந்தாலும் இது ஒரு முழுமையான விஞ்ஞானம் கிடையாது. ஏன்னா விண்ணை பற்றிய ஞானம் விஞ்ஞானம், விண்ணை பற்றிய ஞானம் விஞ்ஞானம். நல்லா புரிஞ்சுக்குங்க, சரியானுங்களா? விண்ணை பற்றிய ஞானம் விஞ்ஞானம். ஆனால் அந்த விஞ்ஞானத்துக்கு அந்த விண்ணினுடைய மூலம் எதுன்னு தெரியாது. இது என்ன விஞ்ஞானம்? சரியாங்களா? விஞ்ஞானம் வேற, அறிவியல் வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம ரெண்டையும் ஒன்னா சேர்த்து வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். விஞ்ஞானம் வேறு, அறிவியல் வேறு. அறிவை பற்றிய இயல் அறிவியல். இந்த விண்ணுக்கும் மூலமாக அந்த விண்ணையும் இயக்கி கொண்டிருக்கின்ற, சரிதானுங்களா, அங்க ஒரு பேரறிவு இருக்கு பாத்தீங்களா, அதை பற்றிய அறிவு தான் அறிவு இயல் அறிவியல். அதற்கு அடுத்த நிலை தான் விஞ்ஞானம், சயின்ஸ். அப்போ அந்த விஞ்ஞானம் அதனுடைய விண்ணிற்கு மூலமாக இருக்கிற அந்த மெய்ப்பொருளை, அறிவை, சரிதானுங்களா, அது மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா மறைப்பொருட்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த இறை நிலையை பற்றியோ, இறை துகள்களை பற்றியோ, ஜீவ காந்தத்தை பற்றியோ, உயிரை பற்றியோ விஞ்ஞானத்துக்கு தெரியாது. அதனால எல்லாத்தையுமே விஞ்ஞானத்துல ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைச்சா நிச்சயமா வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ உங்களுக்கு புரிதலுக்காக இந்த வாழ்த்தும் பயனும்ல நீங்க அதை ஆழமா எடுத்து பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில எல்லா வளத்தையும் பெறணுங்கிறதுனால சில விஞ்ஞானத்தை கருத்தை உங்கள்கிட்ட சொல்றோம். அதுல இப்போ ஜப்பானுடைய மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானி டாக்டர் மசாரா எமோட்டோ. இப்போ அவர் இல்லை நம்ம கூட. ஆனா அவர் இந்த உலகத்திற்கு செய்த தொண்டு மிகப்பெரிய தொண்டு. இதற்காக ஒரு நோபல் பிரைஸ் அவருக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் பத்தாது, சரிங்களா? அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, நாம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, நாம பயன்படுத்துற தண்ணி, அந்த தண்ணியில உள்ள இருக்கிற அணுக்கள்ல என்ன ஸ்ட்ரக்சர்ல அது இருக்குது அப்படின்னு விஞ்ஞான கருவியை கொண்டு போட்டோ எடுத்தார். நாம பயன்படுத்துற தண்ணிக்கு உள்ள உள்ள அணுக்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு வடிவம் இருக்கு, சரியானுங்களா? அது ஷேப் மாறும், சரியா? அப்ப அது என்ன ஷேப்ல இருக்குது அப்படிங்கிறத பத்தின ஒரு ஆராய்ச்சி செய்யறாரு, சரியாங்களா? இது ஒரு மிக மிக ஒரு உயர்ந்த ஒரு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியில் அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா, இப்ப கம்பேஷன், அன்பு, கருணை அப்படின்னு நீங்க அந்த தண்ணியை பார்த்து சொன்னாலோ, அல்ல அந்த தண்ணியை நினைச்சு நீங்க எண்ணுனாலோ, உங்க எண்ணத்திலேயோ சொல்லலையோ கம்பேஷன், அன்பு, கருணைங்கிறது ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட 6 ஸ்டார்ஸ் மாதிரி ஒரு ஸ்டார் காமிக்குது இல்லையா? தேங்க்யூ அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி அறுகோண ஷேப்ல ஒரு அற்புதமான வடிவம் அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற அணுக்கள்ல உருவாக்கப்படுகிறது. அதே தண்ணியில விஸ்டம், ஞானம், விவேகம்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான சிம்பிள் உருவாகுது. ட்ரூத், உண்மைன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான சிம்பிள் உருவாகும். ஜாய், மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் உருவாகுது. லவ், அன்புன்னு சொன்னா இந்த மாதிரி சிம்பிள் உருவாகுது. எட்டர்னல், சரியாங்களா, இறை சக்தி, ஹார்மோனி, சரியாங்களா, ஹோப், நம்பிக்கை, ஏஞ்சல், சரியானுங்களா, தேவதை, சோல், ஆத்மா, இதெல்லாம் சொன்னீங்கன்னா இது எல்லாமே பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குங்க? அதாவது ஒரே தண்ணி எடுத்து நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையை பிரயோகம் பண்ணீங்கன்னா அதனோட ஸ்ட்ரக்சர் என்ன ஆயிட்டே இருக்கு, மாறிட்டே இருக்கு, மாறிட்டே இருக்குன்னு அவர் விஞ்ஞான பூர்வமா நிரூபிச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. சரி பாருங்க, இது ஏதோ டைமண்ட் செதுக்குற மாதிரி இருக்குல்ல, நீங்க கம்மலுக்கு இதுக்கெல்லாம் டிசைன் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல, சரிங்களா? இதுல இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன பாருங்க. பிவோகா லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்லயே அதிக பொல்யூட்டான ஒரு ஏரி. அந்த ஏரியில இருக்கிற தண்ணி எடுத்து அவர் அந்த போட்டோ எடுக்கிறார். அதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு பாருங்க, சரிங்களா? அதனோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் அதுதான். ரெண்டாவது, யோடோ ரிவர் எது வழியா போகுது? passes through most major cities in கசாய், ஜப்பான்ல
இந்த கசாய் அப்படிங்கிற இடத்துல மேஜர் சிட்டிஸை கடந்து வரக்கூடிய யோடோ அப்படிங்கிற ஆற்றினுடைய நீரை எடுத்து பண்றாரு. மேஜர் சிட்டிஸ்னா அதனோட ஆக்டிவ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, அதனோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கு. சரிதானுங்களா? இது மாதிரி அவர் எடுக்கிறாரு. ஹெவி மெட்டலோட மியூசிக்ல எப்படி இருக்கு, ஃபுஜிவாரா டேம். சரிதானுங்களா? இதுல ஃபைனலா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. கீழே பாருங்க, ஹெவி மெட்டல் மியூசிக் கொடுத்தா அந்த வாட்டரோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல கீழே இருக்கிறத லாஸ்ட் ரெண்டு பாருங்க, ஃபுஜிவாரா டேம் பிஃபோர் ஆஃபரிங் எ பிரேயர். இதை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க கவனிக்கணும். சரிங்களா? அந்த ஃபுஜிவாரா டேம்ல பிஃபோர் ஆஃபரிங் எ பிரேயர்ல அது எப்படி இருக்கு அப்படின்னா கசகச கசன்னு இருக்கு. அதே டேம்ல ஒரு பிரேயர் பண்ணதுக்கு அப்புறம் நாம பண்றோம்ல மெடிடேஷன், நிறைய பேர் இந்த மார்கழி மாதம் நாம பயன்படுத்தின அந்த வாட்டர் ஹீலிங் மெடிடேஷன் வந்து வெரி பவர்ஃபுல்லா இருந்தது. நிறைய பேர் சொன்னாங்க, உடல் நலம் குணமாச்சு, எங்க குடும்பத்துல சண்டையே வரல, மனசு அமைதியா இருந்துச்சுன்னு பல்வேறு விதமான பெனிஃபிட்ஸ் அவங்க சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இது இந்த ரெண்டு போட்டோவும் ஒரே தண்ணியினுடைய ஸ்ட்ரக்சரை காமிக்குது. இது வந்து பிரேயர் பண்றதுக்கு முன்னாடி அதனோட ஸ்ட்ரக்சர், இது வந்து பிரேயர் பண்ணதுக்கு பின்னாடி அதனோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இது வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சயின்ஸ், விஞ்ஞானம். நீங்க இப்ப எடுத்து பண்ணீங்கன்னா கூட அதை பண்ண முடியும். சரிங்களா? ஓகே ஓகே. அது வந்து ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோ யூடியூப்ல போட்டோம்னா இது பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதனால அது வேண்டாம். நீங்க போய் யூடியூப்ல மசாரா எமோட்டோன்னு கொடுத்தீங்கன்னா ஊருப்பட்ட வீடியோஸ் யூடியூப்ல கூகுள்ல இருக்கு. நீங்க தயவு செஞ்சு இன்னைக்கு ஹோம்ஒர்க்கா கூட அதை நீங்க போய் பாருங்க. பார்த்தா அது ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு, ஆனால் உண்மை. சரி, இது மாதிரி நிறைய பரிசோதனை இருக்கு. அரிசி பரிசோதனைன்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க வீட்லயே செய்யலாம், இன்னைக்கே கூட செய்யலாம். நீங்க ஆக்சுவலா செஞ்சு முடிஞ்சதுன்னா அதை போட்டோ எடுத்து கூட எங்களுக்கு அனுப்புங்க. சரிங்களா? என்ன பண்ணணும்னா, ஒரு 2 கண்ணாடி பவுல் எடுத்துக்கணும். 2 கண்ணாடி பவுல் எடுத்துக்கணும். 2 கண்ணாடி பவுல்லையும் ஒரு ஒரு கை சாப்பாடு எடுத்து 2 பவுல்லையும் போட்டு மூடி வச்சிருங்க. சரிங்களா? மூடி வச்சுக்கிட்டு ஒரு இதுல நான் உன்னை விரும்புகிறேன், நீ வாழ்க வளமுடன், உனக்கு மிகுந்த நன்றி. சரிதானுங்களா? ஒரு பாட்டில்ல இப்படி எழுதி ஒட்டணும், பாசிட்டிவ் வேர்ட்ஸ். சரிங்களா? இந்த அரிசிக்கு நன்றி, உணவுக்கு நன்றி. சரிங்களா? இப்படி பாசிட்டிவா நான் உண்மையில அன்பு செலுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை வந்து ஒரு வார்த்தை, ரொம்ப நிறைய எழுதுன்னு இல்லை, சும்மா அன்பு செலுத்துகிறேன் மட்டும் எழுதுங்க போதும், வேற ஒன்றும் பெருசா வேறு. இல்லாட்டி வாழ்க வளமுடன் மட்டும் எழுதுங்க போதும். சரிங்களா? எழுதி அதுல ஒட்டிடு. அதை பார்த்து கொஞ்ச நேரம் சொல்லணும். நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப காலையில மாலையில எப்ப நீங்க பார்த்தாலும் அதுகிட்ட ஒரு ஒரு பிளஸ்ஸிங்கோ ஏதோ ஒண்ணு நீங்க பண்ணிட்டு போங்க. இன்னொரு அந்த அரிசி உணவு இருக்கிற அந்த கண்ணாடி பவுல்ல நான் உன்னை வெறுக்கிறேன். சரிங்களா? நீ வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அதை திட்டுறது. நீங்க வீட்டுல ரெகுலரா நம்ம பண்றோம்ல குழந்தைகிட்ட, வீட்டுக்கார்ட்ட, அந்த வேலைய அதுகிட்ட நீங்க பண்ணணும். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டுலையும் நீங்க இப்படியே வச்சுக்கிட்டு டெய்லியும் அதனோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துட்டே வாங்க. போட்டோ எடுத்துட்டு வாங்க. டே 1 நாளை காலையில அந்த ரெண்டையும் ஒட்டுக்கா பக்கமா வச்சு போட்டோ எடுங்க. ஒண்ணு, நான் உன்னை நேசிக்கிறேன், அன்பு செலுத்துகிறேன், வாழ்க வளமுடன். இன்னொன்று, நான் உன்னை வெறுக்கிறேன். சரிங்களா? அப்படிங்கிற விஷயத்த ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த உணர்வோட நீங்க சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள்ல நீங்க அந்த டிஃபரன்ஸை அந்த இதுக்குள்ள பார்க்கலாம். ரெண்டுமே ஒரே சட்டியில செஞ்ச அரிசி உணவு, ரெண்டையும் 2 டப்பால போட்டு நீங்க உங்க வார்த்தைகளை எண்ணங்களை மட்டும் ஒரு பக்கம் பாசிட்டிவாவும் இன்னொரு பக்கம் நெகட்டிவாவும் கொடுத்தீங்க அப்படின்னா 1 வாரம் கழிச்சு இந்த நார்மலா இருக்கிற சாப்பாடு அப்படியே இருக்கும். நீங்க பாசிட்டிவா எண்ணம் கொடுத்த சாப்பாடு அதிகபட்சம் 10% கெட்டு போலாம். சரிங்களா? சிலது கெடாமையும் இருக்கலாம்.
இந்த பக்கம் இருக்கிற சாப்பாடு 90% கெட்டு போயிடும். இது நீங்க ப்ரூஃபாவே நீங்க பார்க்கலாம். ஏன்னா நீங்க எதை இருந்தாலும் நம்ம சொல்றோம் அப்படிங்கிறதால உங்களுக்கு அந்த நம்பிக்கை வராது. சொல்லால் மட்டும் நம்பாதே. நீங்க பிராக்டிக்கலா செஞ்சு பாருங்க, அப்புறம் நம்பிடுவீங்க. இந்த வாட்டர் மெடிடேஷன் கூட ஒரு அம்மா என்கிட்ட அதான் சொன்னாங்க. வாட்டர் மெடிடேஷன் ஐயா இது எப்படி நான் நம்புறது, எனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்குது அப்படின்னு. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அம்மா நீங்க நம்புறதெல்லாம் வேண்டாம். நீங்க ஒரு வாரம் இந்த ஹீலிங் பண்ணி அந்த தண்ணி குடிச்சிட்டு உங்க உடம்பு மனசு எப்படி இருக்குன்னு சும்மா செக் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா முதல்ல ஒரு வாரம் இப்ப எப்படி இருக்குது நார்மலான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் இதை பண்ணிட்டு நீங்க செக் பண்ணுங்க. ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு, நல்லா இருக்குன்னா கண்டினியூ பண்ணுங்க, இல்லாட்டி விட்டுருங்கன்னு அந்த அம்மா 2 வாரம் கழிச்சு கூப்பிட்டாங்க. சரிங்களா ஐயா? உண்மையாலுமே அதிசயம் நடக்குதுங்க ஐயா. என்னோட உடம்புல இருந்த நோய்கள் எல்லாம் குணமாகறத என்னால ஃபீல் பண்ண முடியுது நான். சரியாங்களா? ஆனா அந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க எடுத்து பாக்குறதுன்னா பெரிய செலவாகும், தண்ணிய வாட்டர் டெக்னிக் எல்லாம் போய். ஆனா இந்த அரிசி ட்ரீட்மெண்ட் எல்லாம் நீங்க சிம்பிளா பண்ணலாம் வீட்டுல. இன்னொன்னு ஆப்பிள் பரிசோதனை, இது அதை விட ஈஸி. ஒரே ஒரு ஆப்பிள் செலவாகும், அவ்வளவுதான். ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க, 2ஆ கட் பண்ணுங்க, 2 கண்ணாடி பாட்டில் போட்டு தனித்தனியா வச்சிருங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் அதே கான்செப்ட் தான். இந்த பக்கம் நான் உண்மையில் அன்பு செலுத்துகிறேன், உனக்கு ரொம்ப நன்றி, நீ ரொம்ப அற்புதமான பழம், இறைவனோட படைப்புல பிரபஞ்ச சக்தியில நீ ஒரு அற்புதமான விஷயம், நீ எல்லா உயிர்களுக்கும் நல்லது செய்யற. சரியானா? உணவாக நீ இருக்கிற, இவ்வளவு ஆற்றலை கொடுக்குற. சரி, அப்படி நீங்க அதை பத்தி சிந்தனை. இந்த பக்கம் அதை பற்றிய வெறுப்பு, திட்டு, கோபம், சரியானுங்களா, அதை பற்றி குறை பேசுறது, அப்படி அதை நீங்க பண்ணீங்கன்னா சேம் வித்தின் அ வீக்ல, சரியானுங்களா, அது என்ன ஆகும்? ஒரு பக்கம் கெட்டு போய் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும் நீங்க வெறுத்தது. நீங்க அன்பா பேசின வார்த்தைகள் இருக்கிற வாழ்க வளமுடன் சொன்னது, அது அப்படியே அப்படியே இருக்கிறது நீங்க பார்ப்போம். இல்லாட்டி அதிகபட்சம் 10% கெட்டு போயிடும், அவ்வளவுதான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு பவர் இருக்கு. வார்த்தை மட்டும் இல்ல, நீங்க கண்ணை மூடி ஒரு பாட்டில நல்ல பாட்டில நினைச்சு வாழ்க வளம்னு சொல்லிட்டு இந்த கெட்ட பாட்டில நினைச்சு நீ கெட்டு போகணும்னு நினைச்சா கூட அதுல மாற்றம் வந்து. அதனாலதான் அந்த பிரேயருக்கு முன்னாடி பிரேயருக்கு பின்னாடி. நான் இதுல இருந்து என்ன எனக்கு தெரிஞ்சதுன்னா, நம்ம நிறைய கோவில்கள்ல தீர்த்தங்கள் கொடுக்குறாங்க. எனக்கு அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது. நம்ம முன்னோர்கள் எவ்வளவு ஒரு புத்திசாலியா இருந்தா அந்த தீர்த்தம் எங்க போனாலும் கோயில்ல தீர்த்தம் கொடுக்குறாங்க. சரிதானுங்களா? அந்த சிலை மேல பட்டு வடிஞ்சு வர்ற அந்த தீர்த்தத்தை பிடிச்சு குடிக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அந்த தீர்த்தத்துல என்ன இருக்கு? அந்த மந்திரங்கள், அவங்க ஓதி இருக்கிற மந்திரங்கள், மேல பிரபஞ்சத்திலிருந்து வந்த ஆற்றல் எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. அந்த ஆற்றல் ஃபுல்லா அந்த நீருக்குள்ள இறங்குது. சரிங்களா? அந்த சாதாரண நீர் ஒரு புனிதமான நீராக தீர்த்தமாக மாறுகிறது. அப்ப அந்த நீர் என்ன ஆகுது? நமக்குள்ள உடம்புக்குள்ள எவ்வளவு பர்சன்ட் நீர் இருக்கு தெரியுங்களா? 72% நீர் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள. 72% வாட்டர் தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ. சரி, அப்போ நம்ம உடம்புல மேஜர் இருக்கிற ஒரு பஞ்சபூதம்னா தண்ணி தான். இந்த பூமியிலேயே 72 பங்கு தண்ணி இருக்கு. அப்ப நீங்க உங்க தண்ணியில நீங்க நல்ல விஷயத்த பிளஸ் பண்ணி வாழ்த்தி அதை பத்தி பாசிட்டிவா சொல்லி, நீ எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும், மன அமைதி கொடுக்கணும், உனக்கு ரொம்ப நன்றி, நீ எனக்கு செல்வ வளத்தை கொடுக்கணும், இப்படி நீங்க அந்த தண்ணியில பிளஸ் பண்ணிட்டு அந்த தண்ணியை உள்ள அனுப்புனீங்கன்னா அந்த தண்ணி உங்க உடம்புல இருக்கிற 72% தண்ணியிலையும் சேர்ந்து மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னும் ஒரு படி மேல போய் நான் ஒரு டெக்னிக் சொல்றேன் பாருங்க. நம்ம உடம்புக்குள்ள 72 பங்கு தண்ணி இருக்கா, அதுல எத்தனாயிரம் கோடி அணுக்கள் இருக்கு, வாட்டர் அணுக்கள், தண்ணி அணுக்கள். நீங்க ஒரு நல்ல விஷயத்த சொன்ன உடனேயும் எப்படி வெளியில இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி உங்க உடலுக்குள்ளேயும் சேஞ்ச் ஆகும். ரத்த ஓட்டத்தில் இருக்கிற அணுக்கள்ல சேஞ்சஸ் நடக்குது. புரியுதா இல்லைங்களா? சரிங்களா? அப்ப நாம எதை நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு செகண்ட்லயும் மாற்றத்தை ஏற்படுத்திட்டே இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப நாம எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும், எந்த ஒரு எண்ணத்தை நீங்க
வெளியே விட்டாலும் அந்த எண்ணமும் அந்த வார்த்தையும் உங்க உடலை மட்டுமல்ல இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி வேலை செய்யுதுன்னு ஒரு ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ. அதனால இனிமேல் எந்த எண்ணத்தையும் எந்த வார்த்தையும் தேவையில்லாம வெளியிட்டுறாதீங்க. சரி, சொல்லுவாங்களே, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். இந்த நாட்டாம படத்துல சரியாங்களா, தீர்ப்பை தப்பா வழங்கிட்டார் அப்படின்னு தப்பு பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே அவர் செத்தே போயிடுவார். சரியானுங்களா? இதெல்லாம் படத்துக்காக எடுக்கப்பட்டது அல்ல, இதெல்லாம் நடந்திருக்கு. தான் செய்து தவறு என்று எண்ணிய அடுத்த க்ஷணமே செத்தவங்கள இருக்காங்க. சரியாங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் கொண்டாலும் நமக்கு அது தெரியறது இல்லை. அப்ப நம்ம பயன்படுத்துற வார்த்தை, நீங்க பாருங்க, சிலர் பேர் வந்து அந்த வார்த்தையை கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க. அணுகுமுறைன்னு சொல்ற அப்ரோச். சரியானுங்களா? படியாதையும் படிய வச்சிரும் அந்த வார்த்தை பேசுறது. ஒரு குணமா ஏதோ ஒரு குழந்தை கூட இந்த வாட்ஸ்அப்ல கூட நிறைய வந்து சரி, தப்பு பண்ண அந்த குழந்தைய அது அழுகுது, அடிச்சிருப்பாங்களாட்டு, அதெல்லாம் குணமா சொல்லணும் நீங்க அப்படின்னு சொல்லும். நீங்க பார்த்துருக்கலாம். சரி, எப்படி சொல்லணும்? குணமா சொல்லணும். சரிங்களா? அப்ப மாற்ற முடியாதுன்னு ஒண்ணும் இல்லை, நமக்கு பக்குவம் வேணும். அதனால தேவையில்லாத வார்த்தைகளை, தேவையில்லாத எண்ணங்களை நீங்க விதைச்சிட்டீங்க அப்படின்னா அது நம்மையும் பாதித்து பிறரையும் பாதிக்கும். அதனால நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், நினைக்கிறதெல்லாம் உயர்ந்ததா நினைங்க, சொல்றதெல்லாம் உயர்ந்ததா மட்டும் சொல்லுங்க. உயர்ந்தது இல்லை, நல்லது இல்லை அப்படின்னா நினைக்கவோ சொல்லவோ வேண்டாம். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்துல இருந்துதான் மகரிஷி என்ன பண்றாரு, இந்த சங்கல்பம் அப்படின்னு ஒரு விஷயத்த நமக்கு வடிவமைக்கிறார். இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வாழ்த்தை நீங்க சொல்லும் போது சரிதானுங்களா, அந்த முதல்ல அந்த வாழ்த்து யாருக்கு சொல்லணும்னு மகரிஷி சொல்றாருன்னா, முதல் உங்களுக்கு நீங்களே சொல்லணும். உங்களுக்கு நீங்களே சொல்லணும். சரிங்களா? அப்ப எனக்கு நானே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சுய சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் சங்கல்பம்னா என்ன? சரிதானுங்களா? சங்கல்பம்னா ஒண்ணு இல்லைங்க, ஒரு நல்ல விஷயத்த மீண்டும் 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 சொல்லி சொல்லி அதை உறுதிப்படுத்துவது. என்னங்க? உறுதிப்படுத்துவது. சரி, கல்பம்னா உறுதியான நிலை. காயக்கல்பம்னு படிச்சிருக்கீங்களா? சம்முனா நல்லது. அப்ப நல்ல விஷயத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சொற்றொடருக்கு சங்கல்பம் அப்படின்னு பேர். சரி, சங்கல்பம் எடுத்துக்கிறேன் நானு அப்படின்னு சொல்றீங்கல்ல, சரிங்களா? அப்ப இப்ப மகரிஷி அவங்க ஒண்ணு கொடுக்குறாங்க. சங்கல்பம்னு என்ன? அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன். இதுதான் சங்கல்பம். இந்த மாதிரி நீங்க நிறைய சங்கல்பங்களை எடுக்கலாம். சரிதானுங்களா? உங்க வாழ்க்கையில நல்லா வெற்றி பெறுவதற்கு, இந்த சமுதாயம் நல்லா இருக்கிறதுக்கு. சரிங்களா? நான் வர்றேன். இந்த இடத்துல ஒரு முக்கியமான நுட்பத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். அப்ப சங்கல்பம் அப்படின்னு சொன்னாலும், வாழ்த்து என்று சொன்னாலும், பிரார்த்தனை, கோயில போய் பிரார்த்தனை பண்றீங்கல்ல, சரிங்களா? கோயில போய் என்ன பண்றோம்? பிரார்த்தனை பண்றோம், வேண்டுகிறோம் இல்லையா? கடவுள்கிட்ட வேண்டோம். எல்லாமே ஒண்ணுதான். மோரார்லஸ் எல்லாமே ஒண்ணுதான். இது ஒரு சிறு நுட்பம் என்னன்னா, கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றப்ப எப்படி இருக்கணும் அந்த பிரார்த்தனை அப்படின்னா, ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்றேன். இந்த இறைவன் தான் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறான். இறைவன் தான் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறான். நம்மளை தோற்றுவித்ததே அவன் தான். ஒரு அணுவிலிருந்து இத்தனை பெரிய உடலை, இத்தனை உடலுக்குள்ள இத்தனை விஷயங்களை, நமக்கு மனம் உயிர் அத்தனையும் கொடுத்து இந்த சொசைட்டி, இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் தோற்றுவித்து, தோற்றுவித்துங்கிறது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இறைவனே அதை எல்லாமா மாறி இருக்கிறான். சரிங்க? தோற்றுவித்து காத்து நிறைவு செய்து கொண்டிருக்கிற ஒரு பேராற்றல், இறை ஆற்றல். சரிங்க? அவன் தான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கான். எல்லாத்தையுமே உருவாக்கி காத்து முடிக்கிற நேரத்துல முடிச்சு வச்சுட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் அதுதான் அடிப்படை காரணமா இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போக சொன்னா, இறைவனே தான் எல்லாமாவும் இருக்கிறான்னு சொல்றோம் இல்லையா? அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொல்றோம்.
அப்ப நீங்க போய் கடவுள்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறது எப்பேற்பட்ட நிலை அப்படின்னு மகான்கள் சொல்றாங்கன்னா, இது ஒரு பிச்சைக்கார மனோநிலை அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் வார்த்தை கடுமையா இருக்கும், வேற வழி இல்ல. அவங்க சொல்றத நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? பிச்சைக்கார மனோநிலை. கடவுள்கிட்ட போய் நான் இது வேணும் அது வேணும்னு நீங்க கேட்கறது அப்படிங்கிறது, நீங்க எதை கேட்டாலும் சரி, உடல் நலத்தை கேட்டாலும் சரி, மன அமைதி கேட்டாலும் சரி, கடன் போகணும்னு கேட்டாலும் சரி, குடும்ப உறவு நல்லா இருக்குன்னு கேட்டாலும் சரி, எதை நீங்க கடவுள்கிட்ட போய் கேட்டாலும் நீங்க கடவுள்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப கடவுள்கிட்ட பிச்சை எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னா அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. கடவுள்கிட்ட வேற எந்த உயிரினமே பிச்சை எடுக்கிறது இல்ல. மரம் பிச்சை எடுக்கிறது இல்ல, புழு பூச்சி பிச்சை எடுக்கிறது இல்ல, ஆடு மாடு நாய் கூட பிச்சை எடுக்கிறது இல்ல. மனுஷன் மட்டும் பிச்சை எடுக்கிறோம். சரிங்களா? அப்ப இது யாருக்கு ஒரு அவமானம்னா கடவுளுக்கே ஒரு அவமானமான ஒரு செயல். நாம பிச்சை எடுக்கிறது கடவுளை அவமானப்படுத்தக்கூடிய, கேவலப்படுத்தக்கூடிய ஒரு செயலா நான் பார்க்கிறேன். அந்த மகான்கள் சொன்ன விஷயத்தை தான் நான் சொல்றேன். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்கலாம் நீங்க இப்ப. அப்ப கோயிலுக்கு போய் நாங்க வந்து வேண்டக்கூடாதா? கூடாது. எதுக்காக நீங்க வேண்டுகிறீங்க? நீங்க வேண்டுனா என்ன அர்த்தம் தெரியுமா? வேண்டுனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏதோ கடவுள் உங்க வாழ்க்கையில கொடுக்க வேண்டிய நல்லதை எல்லாம் கொடுக்காம தடுத்து வச்சிருக்கிறது மாதிரியும், நீங்க போய் எனக்கு இந்த நல்லதை எல்லாம் கொடுங்கன்னு கேட்கிற மாதிரியும் இருந்தா, இது கடவுளை அவமானப்படுத்தக்கூடிய செயலா இல்லையா? சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. நான் சொல்றேனே நம்ப வேண்டாம். சரிதானுங்களா? அப்ப கடவுள் எனக்கு என்ன வேணும், எப்ப வேணும், எப்படி வேணும், யார் மூலமா வேணும், எல்லாமே மிக தெளிவா, பர்ஃபெக்டா, 1000% பர்ஃபெக்டா நமக்கு ஒரு செயலை கடவுள் செஞ்சுட்டு இருக்காரு. இறைநிலை செஞ்சுட்டு இருக்கு, இயற்கை செஞ்சுட்டு இருக்கு. மகரிஷி சொல்லுவாங்க, நீ சாப்பாடு வயிற்றுக்குள்ள போடுறையே, நீயா ஜீரணம் பண்ற? அந்த இட்லிய ரசமா, ரத்தமா, சதையா, கொழுப்பா, எலும்பா, மஜ்ஜையா, வித்து சக்தியா, உயிராற்றலா, இத்தனையுமா மாத்துறது நீயா மாத்துற? யாரு மாத்துறா? அந்த இறைவன் மாத்தான். இயற்கை மாத்துது. நீ போய் இட்லி போட்டுட்டு இது இது செரிமானம் பண்ணு அப்படியெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கை செய்யுது. ஹார்ட் ஓடுது, லங்ஸ் வேலை செய்யுது, மூளை வேலை செய்யுது. இது எல்லாம் வல்ல இறையாற்றலுடைய செயல். இத்தனையும் பர்ஃபெக்டா செய்யற அதுக்கு உனக்கு என்ன தேவைன்னா கொடுக்காம தெரியாம இருக்க போகுது? சொல்லுங்க. சரியானா? அம்மா வயிற்றுக்குள்ள நாம உருவாகிறதுக்கு முன்னாடியே என்ன வச்சிருக்கு? பனிக்கூடத்தை வச்சிருக்கு. குழந்தை டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு குழந்தை சுற்றி பனிக்கூடம். சேக் அப்சர்வர் இன்னைக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரியாங்களா? இந்த குழந்தையை சுற்றி ஒரு நீர் படலம், ஒரு குடத்துல தண்ணீர் வச்சு சேக் அப்சர்வரா அன்னைக்கு அவன் பண்ணிட்டான். கல்லுக்குள் தேரைக்கும், சரியாங்களா, முட்டைக்குள் கருவுக்கும் உணவை வச்சிருக்கிறானே. யோசித்து பாருங்க, அது எவ்வளவு பெரிய நுட்பம்னு. பல ஆண்டுகளா கல்லுக்குள்ள தேரை இருக்குங்க, உணவு சப்ளை ஆயிட்டு இருக்கு. கல்லுக்குள்ள தேரை இருக்கு, முட்டைக்குள்ள அந்த கருவுக்கு உணவு வச்சிருக்கிறான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அறிவுன்னு நீங்க யோசிக்கணும். இந்த நேரத்துல இறைவன் வந்து சாதாரணமான நபரை கிடையாது. நீ பாருங்க, நம்ம இப்ப நம்ம பிறந்து நம்ம சுவாசிக்கணுங்கிறதுக்காக எத்தனை ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி மரம் வச்சுட்டான் பாரு. அதுல இருந்து கிடைக்கிற ஆக்சிஜன் தான் இன்னைக்கு. இந்த நிலத்துல இருந்து விளையிற மரம் தான் நமக்கு உணவு, இந்த நீர் தான் நமக்கு தண்ணி, இந்த காற்றை எவ்வளவு கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கிட்டான். அப்ப எனக்கு என்ன தேவைங்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இறைவன் திட்டமிட்டு நடத்திட்டு இருக்கான். இன்னைக்கு என்னோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை சரியாகவும் நடத்திட்டு இருக்கான். நீங்க இதுல போய் கடவுள்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும், இது சரியில்லை அது சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில நீங்க இறைவனை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி நாசம் பண்றீங்கன்னு அர்த்தம். அப்ப கோயிலுக்கு போய் என்னப்பா பண்றது? கோயிலுக்கு போய் ஒரு முக்கியமான வேலை பண்ணணும். கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு இல்லை, கோயிலுக்கு போகணும். போய் 2 வேலை முக்கியமான வேலை பண்ணணும். முதல் வேலை நன்றி செலுத்தணும். முதல் வேலை நன்றி செலுத்தணும். எனக்கு இவ்வளவு நல்லதை கொடுத்திருக்கிற இறைவா, நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிற,
இன்னும் ஒரு படி மேல போய் என்னுடைய கர்ம வினையெல்லாம் போக்குறதுக்கு சில துன்பங்களை நீயே கொடுக்குற. அதுல இருந்து காப்பாத்துறதுக்கான அறிவையும் நுட்பத்தையும் நீ தான் கொடுக்குற. எல்லாத்துக்கும் நன்றி. என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கு, நிறைவா இருக்கு, மகிழ்ச்சி, நன்றி. அப்படி உங்களுக்கு கிடைச்ச நல்லதையெல்லாம் நினைச்சு நன்றி சொல்லணும். கெட்டதையெல்லாம் நினைச்சு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அது உங்க கர்மாவை போக்குறதுக்காக இயற்கை கொடுத்தது, இறைவன் கொடுத்தது. இனிமேல் கோயில போய் பிச்சை எடுக்காதீங்க தயவு செய்து. இன்னொன்னு, கோயில போய் நம்ம பண்ண வேண்டியது, நம்ம கிட்ட இருக்கிற தப்பையெல்லாம் மாத்தறதுக்கு முயற்சி பண்ணணும். எங்கிட்ட கொஞ்சம் பொறாமை இருக்கு, எங்கிட்ட கொஞ்சம் பேராசை இருக்கு, எங்கிட்ட கொஞ்சம் கோபம் இருக்கு, எங்கிட்ட கொஞ்சம் வஞ்ச மனப்பான்மை இருக்கு, எங்கிட்ட கொஞ்சம் வெறுப்பு மனப்பான்மை இருக்கு, எங்கிட்ட கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் உட்கார்ந்து அங்க சிந்திக்கணும். அதனாலதான் 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னா, உட்கார்ந்து தியானம் பண்ணி, சரிதானுங்களா? அதுக்கப்புறம் நீங்க சிந்திக்கணும். நான் பண்றது சரியா தப்பா? என்னோட வாழ்க்கை சரியா போயிட்டு இருக்கா, தப்பா போயிட்டு இருக்கா? சரிதானே? என்னோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும்? தற்சோதனை சொன்னோம்ல, அதுதான் கோயிலுக்கு போய் பண்ண வேண்டிய வேலை. கோயில் எதுக்காக கட்டி வச்சிருக்காங்க? உங்க உடல் ஆரோக்கியத்தை பெருக்கணும் அப்படிங்கறத என்ன பண்றாங்க? அத்தனை வேலை கோயில் இருக்கு. நீங்க நடந்து போறது, அங்க பிரதட்சணம் பண்றது, தோப்புக்கரணம் போடுறது, சரிதானுங்களா? அங்க இருக்கிற மந்திரங்கள், நமக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள், இதை பத்தி நான் முதல்ல நிறைய பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்ப கோயில் என்ன பண்ணும்? உங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், உங்க மன அமைதியை மேம்படுத்தும், உட்கார்ந்து தியானம் பண்ணணும். அப்புறம் இந்த குணத்தில் இருக்கிற விஷயத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளணும். இன்னும் உங்க பண்புகளை நம்ம உயர்த்தி கொள்ளணும், நன்றி சொல்லணும். அதுக்கு தான் கோயிலுக்கு போறோம். இந்த பிரார்த்தனை அப்படிங்கறத 2 விதமா நீங்க பண்ணலாம். நான் இப்ப சொன்ன மாதிரியும் பண்ணலாம், பிச்சையும் எடுக்கலாம். சரிதானுங்களா? ஆனா இன்னொரு நுட்பம் இந்த இடத்துல சொல்றேன். ஏன்னா டாபிக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா போகுது. சரி பரவாயில்ல. ஏன்னா வாழ்த்து மயனுக்குள்ள இதெல்லாம் நான் பேச மாட்டேன். சரி யாராச்சும் தேவை இருக்கோ அதனால பேசுறேன். ஓகே ரைட். என்ன, இறைவனுக்கு நமக்கு என்ன தொடர்புங்கிறது நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு வகுப்புல சொல்லியிருக்கிறேன். யாராச்சும் சொல்ல முடியுமா? சேட் பண்ண முடியுமா? இறைவனுக்கு நமக்கு என்ன தொடர்பு? யாராவது சேட் பண்ண முடிஞ்சா சேட் பண்ணுங்க பார்க்கலாம். இறைவனுக்கு நமக்கு என்ன தொடர்பு? நிறைய பேருக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும். பட் நீங்க எந்த அளவுக்கு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. இறைவனுக்கு நமக்கு என்ன தொடர்பு? கேள்வி புரிஞ்சுதா? ஃபீலிங்ஸ். இப்போ இறைவன் இறைவன் போறீங்கல்ல, இறைவனுக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும்ல. என்ன தொடர்பு? எப்பா, யாரு? சரோஜா ஸ்ரீனிவாசன் அம்மா சரியான எக்ஸலண்டான பதில கொடுத்துட்டாங்க. சரிதானா? என்ன பதில்? செயலுக்கு விளைவு. சரிங்களா? செயலுக்கு விளைவு. லக்ஷ்மி அம்மா அதே தான் சொல்லியிருக்காங்க. செயல் எனது, விளைவு இறைவனுடையது. எக்ஸலண்ட். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு கான்செப்ட் தெரிஞ்சா போதுங்க, நீங்க வந்து ஞானிங்க. ஆக்சுவலா நீங்க எல்லாம் ஞானிதான். உண்மையா சொல்றேன், முகஸ்துதிக்கெல்லாம் பேசல. இது அவ்வளவு சீக்கிரம் நான் இந்த ஆன்சரை வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்கல. பட் மிக சரியான ஆன்சர். செயல் என்னுடையது, விளைவு இறைவனுடையது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? செயல் உங்களோடது, விளைவு இறைவனுடையது. இதுதான் கடவுளுக்கு உங்களுக்கு இருக்கிற தொடர்பு. நீங்க நல்லதையே செஞ்சுட்டு கடவுள்கிட்ட கெட்டதா கொடுங்கன்னா கொடுக்க மாட்டான். சரிங்களா? கெட்டதையே செஞ்சுட்டு நல்லதா கொடுங்கனாலும் கொடுக்க மாட்டான். 4 இட்லி சாப்பிட்டா சந்தோஷம், 7 இட்லி சாப்பிட்டா துக்கம். அது நீ கும்பிட்டாலும் சரி, கும்பிடனாலும் சரி, பிரார்த்தனை பண்ணாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, மொட்டை அடிச்சாலும் சரி, கடவுளை துதிச்சாலும் சரி, கடவுளை திட்டினாலும் சரி. சரிங்களா? உண்மையாலுமே நல்லா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நாத்திகர்கள் எல்லாமே கொஞ்சம் பரவாயில்லைங்க. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இந்த ஆஸ்திகர்கள்னு சொல்றாங்க பாத்தீங்களா, கடவுள் இருக்குதுன்னு நம்புறாங்க இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஒரு நாஸ்திகம். அங்கதான் இருக்கு. எப்படிப்பா சொல்ற அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவன் தப்பு பண்ணான்னா பரவாயில்ல. ஏன்னா அவன் கடவுளும் இல்லை ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சு தப்பு பண்றான். சரி பண்ணட்டும், அவன் பரவாயில்ல.
ஆனால் கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு தப்பு பண்றான் பாருங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. கடவுள் இருக்கிறார், எல்லாம் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார், அவர் தண்டனை கொடுப்பார், நல்லதுதான் செய்யணும், இதெல்லாம் நியாயம் பேசுறவன் நாம தான், நம்மளைத்தான் சொல்றேன் நான். எல்லா தப்பையும் பண்றோம் நம்ம. கடவுள் எங்க இருக்கிறார்? தூண்ல இருக்கிறார், துருமுல இருக்கிறார். அப்ப உனக்குள்ள இருக்காரா? ஆமா இருப்பார். அப்ப உன்னோட மனசை நீ கெடுக்கலாமா? சரிங்களா? உனக்குள்ள இருக்கிறார் கடவுள், உள்ளத்தில் இருக்கிறார் கடவுள். அப்ப மனசுல கெட்ட எண்ணம் வரலாமா? சொல்லுங்க. கெட்ட சொல் சொல்லலாமா? கெட்ட செயல் செய்யலாமா? அப்ப பிறருக்குள் இருக்கானா இல்லையா? கடவுள் இருக்கிறான், அவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறான். அப்ப பிறருக்கு துன்பம் கொடுக்கலாமா? பிற உடலை மனதையே வருத்தலாமா? இப்ப யாருக்கு வருத்தம் கொடுக்குறீங்க? கடவுளுக்கே வருத்தம் கொடுக்குறீங்க. அதுதான் நம்ம அனுபவிக்கிற துன்பம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாருக்கு வருத்தம் கொடுத்தாலும் கடவுளுக்கே வருத்தம் கொடுப்பதாக அர்த்தம். யாரை துன்பப்படுத்தினாலும் கடவுளையே துன்பப்படுத்துவதாக அர்த்தம். சரியானுங்களா? அதுதான் உண்மை. ஏன்னா கடவுள் எல்லா உயிர்களிலும் இருக்கிறார், எல்லா மனதிலையும் இருக்கிறார், மனிதனுடைய அடித்தளமாக இருக்கிறார். அவர்தான் இன்ப துன்பத்தை அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறார். சரியானுங்களா? எல்லாத்துக்கும் விளைவு நிச்சயமா உங்களுக்கு வட்டி முதலமா வந்து சேர்ந்துருன்னு சொல்றாங்க மகான்கள். சரியானுங்களா? சரி, அப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கடவுள்கிட்ட போய் இனிமேல் பிச்சை எடுக்காதீங்க. கோயிலுக்கு போங்க, நல்லா போங்க, சந்தோஷமா போங்க. சரிங்களா? நன்றி சொல்றதுக்காக போங்க, உங்களை மாற்றிக்கொள்வதற்காக போங்க. சரிங்களா? கடவுள்கிட்ட போய் புலம்புறதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. பிச்சை எடுக்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும் புலம்புறது அதை விட கேவலமானது, கேவலப்படுத்துவதுன்னு சொல்லலாம். சரிங்களா? கடவுள்கிட்ட போய் புலம்புறீங்க, எனக்கு இது கொடுக்கல அது கொடுக்கல, அவருக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு உலகத்தின் பிரபஞ்சத்தின் மிகச்சிறந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு இருக்கிற கடவுள்கிட்ட போய் எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை, இதை கொடுத்தது சரியில்லை அதை கொடுத்தது சரியில்லைன்னு புலம்புனீங்கன்னா அவர் என்ன நினைப்பார்? ஒரு அம்மா அப்பா உலகம் முழுக்க தேடி ஒரு பையனை நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. உலகம் முழுக்க கஷ்டப்பட்டு தேடி கொண்டாந்து கல்யாணம் பண்ணி வச்சா அந்த அம்மாட்டையே போய் இவன் அது சரியில்லைப்பா இவன் இது சரியில்லைப்பான்னு எப்பா பார்த்தாலும் புலம்பிட்டே கிடந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? அப்படித்தான் மனுஷனுக்கே எப்படி இருக்கும்னா கடவுளுக்கு எப்படி இருக்கும்? சரிங்களா? இதெல்லாம் நீங்க யோசனைக்கு சிந்தனைக்கு எடுத்துட்டு சிந்திக்கணும், ஆழமா சிந்திக்கணும். சரிங்களா? ஏனாதானு போற விஷயம் அல்ல இது. மிக நீங்க ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு நான் சிந்தனையில கொடுத்துட்டு இருக்கேன். சரி, ஒன்னு சொல்லி நிறைவு செய்யறேன். பிரார்த்தனையில நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட போய் வேண்டுறோம். இந்த பிச்சைக்காரன் படத்துல கூட அந்த வாசகத்தை சொல்லியிருப்போம், ஒரு அற்புதமான வாசகம். இந்த ஹீரோ வந்து முன்னாடி உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பார், புது புது பிச்சைக்காரர் அவரு. கோயிலுக்குள்ள போற ஒருத்தர்கிட்ட போய் பிச்சை கேட்டுருவார் அவர். பக்கத்தால இருந்த பழைய பிச்சைக்காரன் டென்ஷன் ஆயிட்டு, ஏப்பா நீ என்ன தொழிலுக்கு புதுசா அப்படின்னு கேட்டுட்டு அவர் ஒரு டைலாக் சொல்லுவார். அது வந்து மிகப்பெரிய பஞ்சு டைலாக், நம்ம மனசுல எப்பவுமே இருக்க வேண்டியது. அவர் என்ன சொல்லுவாருன்னா, இருப்பா, இந்த கோயிலுக்கு வர்றவன் எல்லாம் கோயிலுக்குள்ள போய் சாமி கிட்ட போய் பிச்சை எடுத்துட்டு வருவான். கோயிலுக்கு உள்ள போறவன் எல்லாம் சாமி கிட்ட போய் பிச்சை எடுத்துட்டு வருவான். அதுக்கப்புறம் நீ பிச்சை கேட்டா தான் போடுவான். சரிங்களா? அவன் பிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தவனுக்கு பிச்சை போடுவான். நீ அவன் பிச்சை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீ பிச்சை கேட்கற, அது தப்பு அப்படின்னு சொல்லுவார். சரியானுங்களா? சும்மா சமட்டியில் அடிச்ச மாதிரி ஒரு டயலாக், அது உண்மைதான். ஏதோ கடவுளுக்கு அறிவில்லாத மாதிரி, அது நம்மளோட வாழ்க்கையை கெடுத்து வச்ச மாதிரி. சரி, அவர்கிட்டே போய் புத்திமதி சொல்ற மாதிரி, அவர்கிட்டயே போய் குறை பேசிட்டு அவர்கிட்ட அது இது வேணும்னு கேட்கறது மனித குலத்தினுடைய மிக உயர்ந்தமான ஒரு அவலமான செயல்னு நான் இதைத்தான் நினைக்கிறேன் என்னோட அறிவுக்கு. இனிமேல் கடவுள்கிட்ட போய் பிச்சை எடுக்காதீங்க. கடவுள் உங்களை நல்லா வச்சிருக்காரு, வச்சிருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. இன்னொன்னு, செயலுக்கு விளைவு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை கடவுள் நமக்கு கொடுத்துட்டாரு. அதனால மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கடவுள்கிட்ட வேண்டி பெறுவதற்கு ஒண்ணுமே கிடையாது. கடவுள்கிட்ட வேண்டி பெறுவதற்கு ஒன்றுமே கிடையாது. நீ செய்து பெற்றுக்கொள். கடவுளே எனக்கு உடல் நலத்தை கொடு அப்படின்னு நீ வேண்டாத. என்ன பண்ணு? உடற்பயிற்சி செய்யு, உடல் நலம் கிடைச்சிடும். கடவுள் ஒன்றும் உங்க உடல் நலத்தை தடுக்க மாட்டார். கடவுளே எனக்கு மன அமைதி கொடு, வேண்டாத. கடவுளால கொடுக்க முடியாது. உட்கார்ந்து தியானம் பண்ணு, செயலை பண்ணு, விளைவா மன அமைதி வந்துடும். கடவுளே விளைவா வந்துருவான். புரியுதா இல்லைங்களா?
4 பேருக்கு நல்லது பண்ணு, கடவுளே விளைவா உனக்கு நல்லது செஞ்சிருவாரு. சரிதானுங்களா? எனக்கு இனிமேல் வேணும்னு எதையுமே வேண்டாதீங்க. அதனாலதான் சங்கல்பத்துல அருட்பேராற்றல் அப்படிங்கிற இறைவனுடைய கருணையினால உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வேன் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லியிருப்பார். நானே ஓங்கி வாழ்வேன், எவங்கிட்டே எதையும் கேட்க மாட்டேன், கடவுள்கிட்டையும் கேட்க வேண்டாம். ஏன்னா கடவுளே தான் நீங்களே இருக்கார், உங்க மனமா இருக்கிறார். சரிதானுங்க? நீங்க கேட்டு பெறுவதற்கு இங்க ஒண்ணுமே இல்லை. அப்ப யார்கிட்டையும் எதையும் வேண்ட வேண்டாம். என்ன பண்ணணும்? நாம செய்து பெறணும். சரிதானுங்களா? அப்ப நல்லது செய்வோம், சிறப்பா வாழ்வோம். அப்ப இனிமேல் என்ன பண்ணணும்? எப்பவும் எல்லாரையும் நினைச்சு வாழ்க வளமுடன் வாழ்த்திட்டு இருக்கு. வாழ்க வையகம்னு வாழ்க பிரபஞ்சம், வாழ்க இறைநிலை. இதுதான் உங்க மகா மந்திரம். உங்க மனதில் ஓடக்கூடிய, நிறைய பேர் எனக்கு மந்திர தீட்சை ஏதாவது குருமகான் கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைப்பீங்கல்ல, இன்னைக்கு உங்களுக்கு மந்திர தீட்சை கொடுத்தாச்சு. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், இதுதான் மகா மந்திரம். என்னுடைய 18 ஆண்டு 19 ஆண்டு ஆன்மீக அனுபவத்துல நான் பெற்ற ஒரு பெரிய ஞானத்துல ஒண்ணு, நான் உணர்ந்த ஒரு மகா மந்திரம்னா, இந்த பிரபஞ்சத்திலே மிகப்பெரிய மந்திரம்னு சொன்னா அதுதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேல மந்திரம் கிடையாது. நீங்க எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அது என்னன்னு சொல்லிட்டோம், அது அலையியக்க தத்துவத்தின்படி அதன் மேல் மோதும், சிதறும், பிரதிபலிக்கும், ஊடுருவும், ஊடாடும், உங்ககிட்டயே திரும்ப வரும்னு சொல்லிட்டோம். அப்ப நீங்க இதை சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். சரிங்களா? என்ன எதிர்பார்ப்பு இல்லாம சொல்லணும். நமக்கு எல்லாமே எதிர்பார்ப்புலயே வந்து போச்சு. அதனால இன்னைக்கு சொன்னா உடனே நடக்கணும், நாளைக்கே நடக்கணும், அப்படியெல்லாம் முடியாது. இயற்கையில் உங்க கர்மாவை பொறுத்துதான் அது நடக்கும். ஆனா நீங்க இப்ப செய்யற செயல் ஒவ்வொன்றுக்கான விளைவை நீங்க அனுபவிக்குவீங்க. நல்ல செயல் செஞ்சா நாமளும் நம்ம சந்ததியும் நல்லா இருக்கலாம். சரிங்களா? தீய செயல் செய்தா நாமளும் நம்ம சமுதாயம் கெட்டுப்போம். இதுதான் வழி, வேற வழி இல்லை. அப்போ இதை பற்றிய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். சரிதானுங்களா? நிறைவு பண்ணிக்கலாமா? காலம் கருதி மிக்க மகிழ்ச்சி. அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே. எனக்கு தெரிஞ்சு